கோமாத பூஜையினால் தரித்திரம் துக்கம் விலகின்றன. கோ பூஜை செய்து வந்தால் வியாபாரம் வெற்றியடையும், நிலையான லாபம் கிட்டும். புராணங்களில் வரலாறுகளும் எடுத்துக்காட்டாகும். திருமணம் நடைபெறாத நவகிரக பீடை நவகிரக தோஷம் உள்ளவர்கள் கோ பூஜை செய்து சிறந்த பலனை தரும். விவாகம் நடைபெறாத இருந்தாலும் காலதாமதி கொண்டாலும் சென்றாலும் நல்ல வரன் அமையவில்லை என்றாலும் இந்த கோமாதா பூஜை அளவிற்கு ஒரு நல்ல தீர்வினை தரும். ஆணுக்கு நல்ல பெண் மனைவியாக, பெண்ணுக்கு சிறந்த நற்குணம் உள்ள ஆண்களின் கணவராக கிடைக்க செய்யும் பூஜை இந்த கோமாதா பூஜை. பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரவும், கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை ஓங்கவும் இந்த கோ பூஜை செய்வது அவசியம். வியாதி நீங்க, ரோகம் வியாதி ஆகியவை கோமாதா பூஜையினால் நீங்கி ஆரோக்கிய வாழ்வை உருவாக்கிறது. செல்வ செழிப்பை ஏற்படுத்துகிறது. தரித்திரம் நீங்குகிறது. சிறந்த பசுவை, உறைந்த பசுவை ஸ்ரீசுத்தம் சொல்லி பூஜை செய்து தானம் செய்ய வேண்டும். இந்த கோ பூஜையினால், கோ தினத்தினால் கோர்ட் விவரங்கள் வழக்குகள் வெற்றி ஏற்படும். விரோதம் நீங்கும். பிதுர் சாபம் தீர, பிதுர் சாபம், ரிஷிகள் சாபம், மூதாதையர் சாபம் ஆகியவை நீங்குகிறது. பித்து பைத்தியம் போன்றவற்றை கோ தினத்தினால் குணமாகி நல்ல கதி கிடைக்கிறது. சிவதரு மோத்திரம் கீழ்கண்டவாறு கூறுகிறது. பழங்காலத்தில் பசுக்களை கட்டும் தொழுத்தினை கோயிலாக கருதினர். இதனை கோட்டம் என்று இலக்கியங்கள் குறிப்பிட்டது. பசுமடம் என்று வழங்குவார். அப்பசுமடத்தினை விதிப்படி செய்விக்க வேண்டும். அதாவது ஆற்று மண், ஓடை மண், புற்றுமண், வில்வத்தடிமண், அரசடிமண் என்பவைகளால் கோட்டின் தரைப்பகுதியில் அமைக்க வேண்டும். முதிர்கன்று, இளக்கன்று, நோயுற்ற கன்று ஆகியவற்றை வெவ்வேறு இடங்களில் அமைக்க வேண்டும். நாள்தோறும் கோச்சாலை கோமங்களை புறத்து நீக்கி சுத்தம் செய்ய வேண்டும். துர்நாற்றம் வராமல் தூபமிட வேண்டும். தீபங்கள் ஏற்ற வேண்டும். தாளினுள் சுவாதி என்னும் சொல்லை சொல்லி மெல்ல மெல்ல பசுக்களை புகுவித்து சிரத்தையோடு புல்லை கொடுக்க வேண்டும். நோயற்ற பசுக்களுக்கு தன்னிடம் அமைத்து மருந்து அளித்து பேண வேண்டும். அஷ்டமி தோறும் பசுக்களை நீராட்டி பூச்சூட்டி அன்னமும் ஜலமும் ஊட்டி தீபதூபம் காட்டி வணங்க வேண்டும். ஆசை மிகுதினால் கன்றுக்கு பால் விடாமல் கறந்தவன் நரகத்தில் வீழ்ந்து நெடுங்காலம் வருந்தி பூமியிலே பிறந்து கடும் பசியினை வீடுகள் தோறும் இறப்பான். கபிலின பசுவின் பால சிவ பூஜைக்கு கொடுக்க வேண்டும் என்று வேதம் கூறியது. அதனை மனிதர் தங்களுக்கு தேவை எடுத்து கொள்ளக்கூடாது. மாட்டு பசுவின் மீதோ இடபத்தின் மீதோ பாரம் ஏற்றினால் நரகத்தில் வீழ்வார். பசுகளை பகவர்களை கவர்ந்து சென்றால் தங்களை உயிரை கொடுத்தேனும் அவற்றை காக்க வேண்டும் என்று பசுவின் குருதியானது ஒரு துறை பூவில் வீழ்ந்தாலும் அதிலிருந்து பல கோடி அசுரர்கள் வந்து உலகத்தை நாசம் செய்வர் என்று வேதம் கூறுகிறது. எனவே பசுக்களுக்கு எவ்வித தீங்கும் செய்யக்கூடாது. அவுரிஞ்சக்கல் நட்டுதலும் சிவனுக்கு ஆச்சரியாருக்கும் பசுவை தானம் செய்தாலும் வேண்டும். குற்றமற்ற பசுக்களை இடபத்தை சிவனை சந்திக்கும் தானம் செய்தாலும் சிவனது திருப்பணி பொருட்டு சகடத்திற்கு எருது கொடுத்தால் வேண்டும். இழைத்த பசுவை வாங்கி வளர்த்தாலும் பெரும் புண்ணியம் தரும். பசுவை கொன்றவனும் கொலைக்காக கொடுத்தவனும் அதன் இறைச்சியை தின்றவனும் துயரில் ஆழ்த்துவார்கள். எனவே பசுக்கள் இறைச்சிக்காக கொல்லப்படுவதை நாம் தடுக்க வேண்டும். நோயற்ற பசுக்களை சிகிச்சைக்கான செலவினங்களை ஏற்றுக்கொண்டால் நாமும் ஆரோக்கியமான வாழ்வை பெறலாம். பசுவும் புண்ணியங்களும். பசு ஒரு முறை பிரதட்சம் செய்வதால் பூலோகம் முழுவதும் பிரச்சத்தனம் செய்த புண்ணியம் கிடைக்கும். பசுவை பூஜித்தால் பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் முதலான அனைத்து தெய்வங்களையும் பூஜை செய்த புண்ணியம் உண்டாகும். பசு உண்பதற்கு புல் கொடுத்தாலும், கோக்ரஸ் பசுவின் கழுத்து பகுதியில் சொரிந்து கொடுத்தாலும் கோகுண்டனம் கொடிய பாவங்கள் விலகும். இதனை உணர்ந்த நம் முன்னோர்கள் ஆங்காங்கே அவுரஞ்சல்கள் அமைத்தனர். பசுக்கள் மேய்ந்து விட்டு வீடு திரும்ப சந்தியா காலம், கோதொலி காலம், லக்கணம் என்று அழைக்கப்படுகிறது. இது மிகுந்த புண்ணியமான வேலையாகும். பசும் நடக்கும்போது எழுந்து பொழுது எழுந்து நம் உடலை படும்போது 8 வகை புண்ணிய ஸ்தானங்களில் ஒன்றாகும். பசுவின் கால்பட்ட தூசியைத்தான் ரகு சக்கரவர்த்தி, அஜர சக்கரவர்த்தி, தசரா சக்கரவர்த்தி போன்ற மாமன்னர்கள் பூசிக்கொண்டார்கள். மா என்று பசுங்கந்து ஓசை அப்பகுதி மங்களத்தை தருகிறது. பசு வசிக்கும் இடத்தில் பசுவின் அருகில் அமர்ந்து செய்யும் மந்திர ஜபமோ
தர்ம காரியங்களும் 100 மடங்கு பலனை தருகின்றன. மனிதன் கண்ணுக்கு புலப்படாத மித்ரு, யமன், யமந்தூர்கள் பசுமாடி கண்களுக்கு மட்டும் புலப்படுவார்கள். எனவே தான் ஒரு இறக்கும்போது பசுமாடு சத்தம் போடுகிறது. ஒருவர் இறந்த பின்னர் பரலோகத்தை அழைத்து செல்லப்படும் ஜீவன் ஆஸ்பிர வனத்தில் வைதர நதியை மலம், சலம், சளி, சுடு நீர் ஓடும் நதி கடக்க இயலாமல் தவிகிறது. பூலோகத்தில் பசு தானம் செய்தவர்கள் இத்துன்பம் நேருவதில்லை. அவர் தானம் செய்த பசுமாடு அங்கு தோன்றுன அதன் வாளை பிடித்து கொண்டு வைர்தானி நதியை கடந்து விடலாம் என்று கருடபுராணம் கூறுகிறது. உலகம் எத்தனை விஞ்ஞான வளர்ச்சி அடைந்தாலும் அது தொடர்ச்சியாக எத்தனை பாதிப்பு நிகழ்ந்தாலும் பசுக்கள் வசிக்கும் இடங்கள் மட்டும் எவ்வித பாதிப்பு நிகழாது என்பது ஆன்மீக ஆராய்ச்சியாளரின் கருத்தாகும். கறவை நின்ற வயதான பசுக்களை கூட நாம் பேணி காக்க வேண்டும். பிரம்மஹத்தி தோஷத்திற்கு இணையான பசிகத்தி தோஷத்தை நம் வேதங்கள் குறிப்பிடுகின்றன.